அவர் என்ன பண்ணிட்டார், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து அதிமுக தலைமையில் ஆட்சி வரலாம் அப்படின்னு ட்வீட் போட்டார். நேற்று மதியம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். ஸோ இப்போ என்னன்னா, அதிமுக தலைமையில் ஆட்சினா திருப்பி இபிஎஸ்ன்னு சொன்னால் திமுகவுக்கு லாபம் வராது. ஸோ விஜயை அடக்கிறதுக்கு ரஜினியை போடலாங்கிறதுக்காக ரஜினி சந்தித்தாரா அப்படின்னு ஒரு ரூமர். ஆக்டர் வெர்சஸ் ஆக்டர்னு. ஸோ ஏன்னா நான் அதிமுக முதலமைச்சருக்கு கொடுக்கல, ஸோ ரஜினியை போடுங்க, மிச்ச அமைச்சர்கள்லாம் அதிமுக, திமுக அமைச்சரவையில் சேராம வெளியிலிருந்து இப்படி ஒரு ரூமர் போச்சு. சேவியர் சூர்யா எனப்படும் திமுகவின் டிவி சேனல்ல பேசுற அவரும் என்ன சொல்றாரு, இந்த முறை விஜயை தவிர்க்க வதந்தி நடிகர்னு இப்ப அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அவரை தவிர்க்க இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ தெளிவாக மக்கள் தீர்ப்பை, மக்கள் இந்த தடவை கொடுத்த தீர்ப்பு போன முறை 44% திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு, இந்த தடவை 24% குறைச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பாதிக்கு பாதி கீழே குறைச்சாச்சு. ஆனால் இப்பயும் ஏதாவது ஒரு ஓட்டையை பண்ணணும்னு பார்க்குறாங்க.